ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த மாதிரியான விஷயம்னா, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, கோல்டு எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வேற வேற ரீசன்ஸாலையும் வேற சுச்சுவேஷன்ஸாலையும் 1960s கவர்மெண்ட் மக்களை கோல்டு வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க. 1960s, அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு 13 இயர்ஸ் கழிச்சு ஓரளவுக்கு எக்கானமி லைட்டா பூம் ஆகுது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு சில மக்கள் கையில காசு இருக்கிற மக்களுக்கு என்ன பண்றது என்ன வாங்குறதுன்னு ஒன்றும் தெரியல. அப்போ ஸ்விக்கி கிடையாது, ஜொமேட்டோ கிடையாது, ஈவன் ஹோட்டல்ஸ் கூட கிடையாது. வெளியே போய் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ண முடியாது, பொருட்கள் வாங்குறதுக்கு செலவு பண்ண முடியாது, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ற முடியாது, நிறைய டூரிசமுக்கு செலவு பண்ண முடியாது. கையில காசு இருக்கு ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மக்களுக்கு ஒரே ஆப்ஷன் கோல்டு. கோல்டா வாங்கி குமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப மாதிரிதான் அப்பவும் இந்தியா கோல்டை இம்போர்ட் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்க தங்க சுரங்கங்கள்ல அவ்வளவா கோல்டு கிடையாது. இது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே பயங்கரமா டிப் ஆக ஆரம்பிச்சது. அதை கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா இது மக்கள் பணம் சம்பாரிச்சா பேங்க்ல போடுவாங்க, அதை யூஸ் பண்ணி இந்தியன் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தா இவங்க கோல்டா வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்களே, வீட்டுல அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்காங்களே, என்ன பண்றதுன்னு புரியாம கவர்மெண்ட் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். நம்பர் 1, இப்போ சொன்ன மாதிரியே அப்பவும் யாரும் கோல்டு வாங்காதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் இல்ல, பட் சஜஷனா நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற அளவுக்கு ட்ராக்கிங் கூட அப்ப கிடையாது. நிறைய பேர் கோல்ட பிளாக்ல வாங்கிட்டு இருந்தாங்க. நம்பர் 2, காமன் சிட்டிசன்ஸ் அண்ட் நகைக்கடை ஓனர்ஸ் அவங்க எல்லார்ட்டையும் எவ்வளவு கோல்டு இருக்குன்றத கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும். இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இம்போஸ் பண்ணாங்க. நிறைய ரைட்ஸ் எல்லாம் கூட போனாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா வீட்டுல உட்காந்துருக்கோம், திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஆபீசர்ஸ் வந்துட்டு சொல்லுங்க உங்க வீட்டுல எவ்வளவு கோல்டு இருக்குன்னு கேட்டா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல. மக்கள் பயந்துகிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸஸ் கோல்ட நிறைய மறைச்செல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை நம்மள்ட்ட நிறைய கோல்டு இருக்கிறது நமக்கு ஒரு லீகல் இஷ்யூ ஆயிடுமான்ற அளவுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. நம்ம சொத்து கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்கன்றதெல்லாம் மீறி கோல்டு கூட நம்ம ஆளுங்க எப்பயுமே எமோஷனலி ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு சின்ன சின்னதா சேர்த்து வச்ச இந்த செயினை, இந்த மோதிரத்தை எதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியால மக்கள் முடிஞ்ச அளவுக்கு கோல்ட்ஸை பதுக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ அவங்க எக்ஸஸ் அளவா வச்சுக்கலாம் கூட. நம்பர் 3, கோல்டு காயின்ஸையும் கோல்டு பார்ஸையும் பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஈஸியா உங்களால கோல்டு காயினோ பாரோ வாங்க முடியாது. ஜுவல்லரி கூட ஓரளவுக்கு வாங்கிடலாம், காயினையும் பாரையும் வாங்கவே முடியாத மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. அதை மீறி உங்கள்கிட்ட காயினோ பாரோ இருந்துச்சுன்னா அதுக்கும் நிறைய ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பீரியட் வரைக்கும் கூட நிறைய பேர் ஜுவல்லரியா வாங்காம காயின்ஸாவும் பார்ஸாவும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த பீரியட்ல தான் மக்கள் அவங்க வச்சிருந்த காயின்ஸ் எல்லாம் கூட உருக்கி ஜுவல்ஸா மாத்தினாங்க. அப்போ இருந்துதான் எனக்கு தெரிஞ்சு காயின் வாங்குற பழக்கம் கம்மியாகி ஜுவல் வாங்குற பழக்கம் அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். நம்பர் 4, ஜுவல்லர்ஸ், நகை கடைக்காரங்க, ஆசாரிங்க அவங்க எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட லைசன்சிங் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகுது. அவங்க விற்கிற பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கர காம்ப்ளிகேட் ஆகுது. இதனாலேயே நிறைய பேர் கடையவே மூடுறது, பிசினஸே மூடுற சிச்சுவேஷன் எல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மக்லிங் அண்ட் அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஆரம்பிக்குது. நம்பர் 5, லீகல் கோல்டு அவ்வளோ காம்ப்ளிகேட் ஆனதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட காசு இருக்கு, கோல்டு வாங்க முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ ஸ்மக்லிங் தாறுமாறா நடக்க ஆரம்பிக்குது. பர்டிகுலர்லி துபாய், மலேசியா, ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு கோல்டு தாறுமாறா ஸ்மகிள் ஆகுது. ஒரு பெரிய கோல்டு மாஃபியாவே கிரியேட் ஆகுது. நீங்க இந்த டைம்ல வந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தா கூட சூட்கேஸா கோல்டு பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் கடத்திட்டு இருப்பாங்க. டேவிட் பில்லாவும் இதுல ஹெவிலி இன்வால்வ்னு நினைக்கிறேன். நம்பர் 6, நண்டு சிண்டா சின்ன சின்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அண்டர் வேர்ல்ட் டான்ஸ் கோல்ட வச்சு பயங்கரமா ரிச் ஆகுறாங்க. அங்கிட்டு இருந்து வாங்கி இங்கிட்டு இருந்து வித்து திடீர் பணக்காரர்கள் ஆகுறாங்க. அவங்க எல்லாம் ஏரியா ரவுடிஸ், லோக்கல் ரவுடிஸ் கிடையாது, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. இனிமே அந்த லெவலுக்கு கவர்மெண்ட் போட ரெஸ்ட்ரிக்ஷன் கோல்டு மாஃபியாஸை கிரியேட் பண்ணுது. அடுத்த வாரம் ஃப்ரெண்ட் ஒருத்தன் துபாயில இருந்து வர்றான். எவ்வளவு லிமிட்னு தெரியல, அங்க இருந்து இங்க கோல்டு கொண்டு வர்றதுக்கு செக் பண்ணணும் என்னன்னு. நம்பர் 7, என்னடா எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கோம் ஆனாலும் நம்ம இம்போர்ட் பண்ற கோல்டு அளவு குறையவே இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு டவுட். இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கு ரியலைஸ் ஆகுது, இந்தியன்ஸால கோல்டு வாங்காம இருக்க முடியாது. பெரிய பெரிய கல்யாணத்துல இருந்து சின்ன சின்ன சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கோல்டு வாங்கணும். கோல்டு ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, அது எமோஷனலி பயங்கர அட்டாச்சான ஒரு ஆர்னமெண்ட். கவர்மெண்ட் புது புது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் போட முடிஞ்சதே தவிர இந்தியன்ஸை கோல்டு வாங்குறதுல இருந்து நிப்பாட்ட முடியல. 1960s இந்த மாதிரி 2026 மக்கள் நிப்பாட்டுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 8, கோல்டு டிமாண்டை கம்மி பண்ணணும்னு தான் கவர்மெண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. பட் ஆனா இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டும் அந்த டிமாண்ட் குறையவே இல்லை, கோல்டு வாங்கிட்டே தான் இருக்குன்றது கவர்மெண்ட் ரியலைஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்து வர வேண்டிய டாக்ஸ் கூட கவர்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்குதுன்றதும் ரியலைஸ் பண்ணாங்க. இதனால ஒரு ஸ்டேஜ்ல அவங்க போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு கோல்டு மறுபடியும் சாதாரணமே வாங்குற மாதிரி லாஸை சிம்பிளிஃபை பண்றாங்க.
நம்பர் 9, 60ஸ்ல கோல்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தப்போ பேனிக் ஆன நிறைய மக்கள் இப்போவும் பேனிக் ஆகிறத பார்க்க முடியுது. அப்போ நடந்த அதே சம்பவங்கள், அதே சைக்கிள் இப்போவும் நடக்குமான்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அப்பயும் சரி இப்பயும் சரி லார்ஜ் சங்க் ஆஃப் மக்கள், பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் அண்ட் புவர், அவங்க கோல்டை தான் நம்புறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டையோ பேங்க்ல போட்டு வைக்கிறதையோ அவங்க இன்னும் ஃபுல்லா நம்ப மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்தாலும் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல கோல்டு வாங்குறத கண்ட்ரோல் பண்றது ஆர் கோல்டு ஹோல்ட் பண்றதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் இன் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. கோல்டு கண்ட்ரோல் எரா இருந்திருக்கு, கோல்டு பேன் எரா வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.